பெருமானாரினுடைய அழகை பற்றி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை. 30 நாட்களும் அண்ணல் பெருமானாரினுடைய அழகை பற்றி வர்ணிக்கலாம். உம்மு மாபத் ஒரு பெண்மணி பெருமானாரினுடைய கண்ணை தனியாக, காதை தனியாக, கழுத்தை தனியாக 30 உறுப்பையும் தனித்தனியாக வர்ணித்திருக்கிறார்கள். அதற்கென்றே ஒரு பெரிய நூல் இருக்கிறது. ஷமாயிலு திருமதி போன்ற நூல்களில் அண்ணல் பெருமானாரின் அழகு மட்டும் சித்தரிக்கப்படுகிறது. பெருமானாரினுடைய நிறத்தை பத்தி பேசுவாங்க. நாயகத்தினுடைய நிறம் எப்படிப்பட்டது? நலாத் ஆசிரியர்கள் சொல்லுகிற பொழுது அதுவும் கூடவே இருக்கிற அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அஸ்ஹருல் லௌன் லைஸ பி அபியலி நமாக். பெருமானார் பளிச்சு என்ற வெள்ளை இல்லை. பியூர் வெள்ளையா இருந்தா ஒரு மாதிரியா வெறுப்பை ஏற்படுத்தும். ஆனால் பெருமானார் வெள்ளையாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட வெள்ளை தெரியுமா? கோதுமை நிறம் கலந்த வெள்ளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் அழகை உம்மு மாபத் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள். தூரத்தில் இருந்து பெருமானார் அஜ்மலுன் நாஸ். இந்த அஜ்மல் சொன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அஜ்மல் அர்த்தம் என்னன்னே தெரியாது. அஜ்மல் பயமுறுத்தும் அழகு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது பயத்தோடு அழகாத்தான் இருக்கும். ஆனா அப்போ பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கும். இந்த அழகுக்கு பெயர் தான் அஜ்மல். தூரத்தில் இருந்து பெருமானார் அஜ்மலாக இருப்பார்கள். பக்கத்தில் வந்தால் அஹ்சனுன் நாஸ், மக்களில் பேரழகு பெட்டகமாக இருப்பார்கள். அஹ்சன் என்றால் தன்னின் பக்கம் அழைக்கும் அழகு. ரோஜா தன்னின் பக்கம் அழைக்கும், என புடுங்குன்னு அழைக்கும். தன்னின் பக்கம் அழைக்கும் அழகு கொண்டவர்களாக பெருமானார் இருப்பார்கள். சொல்லி காட்டுகிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றி சொல்லுகிற பொழுது 14ஆம் நிலவு பௌர்ணமி நிலவிலே பெருமானார் ஒரு சிகப்பு ஆடை அணிந்து வந்தார்கள். நான் ஆடையையும் பார்த்தேன், அண்ணனையும் பார்த்தேன், அந்த வானில் இருக்கிற நிலவையும் பார்த்தேன். பெருமானாரிடத்திலே அந்த நிலவு தோற்று போனது என்கிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா எண்ணி பார்க்கிறோம். ரபி அபூ உபைதா ரலியல்லாஹுவிடத்திலே போய் கேட்கிறார்கள். ரபி கேட்கிறார்கள், பெருமானாரின் அழகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அபூ உபைதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூரியனே பெருமானாரின் முகத்திலிருந்து தான் புறப்படும் என்றார்கள். இதற்கு மேல் என்ன வர்ணிப்பது? பெருமானாரின் முகத்திலிருந்து தான் சூரியன் கிளம்பும்.